யார் சீட்டு யார் நாட்டு யார் கிரேசின்னு 3 பேர்ல யார் சீட்டு யார் நாட்டு கிரேசி ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. அது 3 பேர்த்துமே சீட்டு நாட்டு கிரேசி தன்மை இருக்குமா? நல்ல கேள்வினா நம்ம ஓகே. எல்லா பெண்களுமே ஸ்வீட்டி நாட்டி கிரேசி தானே, என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா இப்போ யூஸ்வலி பிரஸ் மீட்ல வந்து மீன்ஸ் நிறைய வந்து தமிழ் பட் அந்த சைடு நிறைய வச்சு அள்ளிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஆக்சுவலி டைட்டில் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் சொன்னேன் சார், நல்ல பாக்யராஜ் சார் பண்ண டைட்டில் தான் போவீங்க, அந்த மாதிரி ஒரு ஹியூமர் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் அப்படின்னா ட்ரெண்டா டைட்டா போவோம் அப்படின்னு. ஸோ அப்படி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. அதே மாதிரி இவங்களை வந்து இந்த தங்கம்மாவும் நகரம் இருந்தது அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கடாவரங்களையும் நல்ல எதிர்பார்ப்பு. இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல திரைப்பட தமிழ் ஏற்படுத்தி தருமா? விரும்புவோம், வேலையை கரெக்டா செஞ்சிருக்கோம், நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஆனா என்னன்னா இந்த மாதிரி நான் தொழில பண்ணிருக்கேன். ஃபிலிம்க்கு ஒரு கமர்ஷியல், ஒரு ஹாரர், ஒரு வீட்டுல ஒரு பெயின், ஒரு அந்த மாதிரி சில விஷயம்லாம் கமர்ஷியல் நிறைய பண்ணிருக்கேன். தமிழ்ல வந்து ரொம்ப ஒரு விரட்டவே இருக்கும். இப்போ பணிக்கு 2 படமே வந்து மிஷ்கின் சார் பண்ண லாஸ்ட் 5 மாசம் அவர் படம் பண்ணி டைரக்டர் வேற. ஸோ கம்ப்ளீட்லி இது ஒரு வேற மைண்ட் செட். ஒரு டைரக்டரா வந்து அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். தெலுங்குல பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ரீயா இருந்துச்சு. மறுபடியும் பண்ணுவோம் இவ்வளவு. என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏன்னா நாங்களாம் சான்ஸ் அறிஞ்சிட்டு இருக்கோம், நீங்களாம் ஹீரோ ஆகி நீங்க மட்டும் வளருவீங்க, எல்லாரும் படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிறுத்தை கழட்டி அடிச்சு இருந்து சரி எல்லா படம் நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு தான். நான் 2020 வரைக்கும் ஒரு 15 படம் பண்ணியிருந்தேன். இந்த 4 வருஷம் இன்னொரு 20 படம் முடிச்சுட்டேன். ஓனா நல்லா வரணும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி 2 படம் கண்டிப்பா என்டர்டெயின் ஆகும். ரொம்ப எல்லாம் யோசிக்கலாம் போவோம், உள்ள போனோம்னா எப்படி ஒரு சுந்தர் சி சார் படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரும், அந்த மாதிரி ஒரு நல்ல படம். ஆக்சுவலா தமிழ்ல வந்து இப்போ முதல்வர் வந்து பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க கடைங்களுக்கு. அது இல்லாம சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து சரியான எங்களுக்கு வந்து உங்க சைடு கவர்மெண்ட் சைடு இருந்து இது கொடுங்க நிதி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பட் நீங்க தமிழ்ல இந்த பேரை வச்சிருந்தா ஒருவேளை கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்திருப்பாங்களோ? பாத்தீங்கன்னா சட்டசிக்கலான கேள்வி போட்டு மைக்க வாங்கவே மாட்டேன்றது. மற்றபடி வந்து நின்று நான் கூறுவது என்னவென்றால் அதெல்லாம் சூப்பரா பேசுவார் அருண் சார். ஆக்சுவலி 2 லாங்குவேஜ் இருக்கணும் சார். ஓப்பனிங் வந்து நாங்க பண்ணோம், இப்ப நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். 2 லாங்குவேஜும் கொஞ்சம் காமனா புரியுற மாதிரி 2 டைட்டில் வந்து ரீச் ஆகிறதும் கஷ்டமா இருக்கு. இப்ப தெலுங்குல நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல மறுபடியும் இப்போ அருமா அந்த டைட்டில் பிரச்சனைகள் இருக்கு. என் பேர்லயே வந்து நீங்க பேரை வச்சீங்க அது என்னோட 6-8 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ டைட்டில் 2க்கும் காமனா வச்சிருவோம் அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல பண்ணேன். அண்ட் இப்போ நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ஒரு படம் வந்து அது என்ன சொல்றது, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ரிலீஸ்ல ஒரு மரணம் தப்புனா கர்ணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி தாண்டி வருவது ஒரு ஓடிடி தான் காப்பாற்றி கூட்டு வருது. இன்னைக்கு ஓடிடி வந்து எல்லா மொழியிலும் பாக்குறாங்க. நான் ஸ்பெஷல் நாட்டுலாம் போகும்போது வந்து நிறைய படங்கள் பாக்குறாங்க. சரிங்க, அந்த படம் பார்த்தோம், இந்த படம் பார்த்தோம், இந்த சேனல்ல பார்த்தோம், இந்த ஓடிடில பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அதுக்கும் ஒரு தகுந்த ஒரு டைட்டிலா இருக்குன்றதுக்காக தான் இங்கிலீஷ் டைட்டில் போனோம். தமிழ் டைட்டில் மட்டும் தேவைப்பட்டது இல்ல, தமிழ் பாரம்பரியத்தோட இருக்கணும், யூ சர்டிபிகேட் இருக்கணும். இது நீங்க சொல்றது பார்த்தா அடல்ட் அதை விரும்பி பாக்குறப்போ வேற விதமான ஒரு ஹாட்டான மூவியா இருக்கும் போல தோணுது. ஆனா தமிழ் பாரம்பரியத்துல நம்ம ஹாட்டா இல்லைன்னா எத்தனை பேர் எப்படின்னா வந்திருக்கோம். எல்லாமே தமிழுக்கு இருக்கிற ஒரு வீரியம் நம்ம ஆளுங்களுக்கு இல்லாததான் நம்ம இத்தனை பாப்புலேஷன் போட்டு எத்தனை பேர் எதிர்த்தாலும் இத்தனை பேர் மறுபடியும் வந்து வரேன்னா தமிழ் வீரியம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சரிங்களா, அதுக்கும் இதுக்கும் இது இல்ல. நான் சொல்லவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட்டான விஷயம் அப்கோர்ஸ் இருக்கும். என்ன சொல்றேன்னா இருக்கணும் இல்லைன்னா இல்லைன்னா இத்தனை வருஷம் இருக்க நான் சொல்லுவேன். நம்ம ஊர்ல வந்து கால ஆட்டாவும் படுத்தாலே வந்து போனோம்னு சொல்லி புதைக்கிற ஊரு, அது இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு அட்டெம்ப்ட் அண்ட் அதுக்குதான் போகிறது இல்லைங்களா. நான் ப்ரீவியஸா இன்ஃபேக்ட் இரிட்டரியல் ஓட்டுக்கு தெலுங்குல நான் தான் நடிச்சேன். தமிழோட சூப்பரா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான படங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி போடுற அட்லீஸ்ட் 50,000 என் பேரை நான் வச்சிருக்கீங்களா? ஹலோ, இப்ப நீங்க மேல சொன்னீங்க கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க, என் பேர் கூட சரியா தமிழ்ல தெரியலன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க மென்ஷன் பண்ணும்போது
தனுஷ் மென்ஷன் பண்ணீங்க, சரிங்களா? ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து எமி ஜாக்சனுக்கு ஹஸ்பண்டா நடிச்ச ஒரே ஆள் நீங்க தான், சரிங்களா? வேற யாரும் நடிக்கல. வந்து யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்க மென்ஷன் பண்ணலாம், ஏன் யோசிக்க மாட்டீங்க? இல்ல நான் இப்ப என்ன சொல்றேன்னா ஒரு 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 ஆர்டிஸ்ட வச்சு இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து பல பேர் இப்போ நான் கோயம்புத்தூர் போனோம்னா வந்து இப்ப அடையாளமா சொல்லுங்க சொல்றேன் இல்லைங்களா? நான் ஒரு அடையாளமா வந்து வேற ஒரு அடையாளம் நீண்டு அதாவது எமி ஜாக்சன் புருஷன்ற அடையாளத்தை தாண்டி ஒரு அடையாளம் போடுறதுனால சொல்றது இல்லை. இல்லைன்னா சொல்றதுக்கு என்ன இருக்குது? அவங்க இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்காங்க, கூட நடிச்சிருக்காங்க, அதுலதான் தப்பு இல்லை. டேரக்டர் சொல்லும் போது சார் நீங்க சொல்லும் போது 3 ஹீரோயினை லவ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு ஹீரோயின் லவ் பண்ணிட்டு குதிரை கொண்டு அதுவே 2 லெஜண்ட் உட்காந்துருக்காங்க இந்த சைட்ல. எப்படி லவ் பண்ணீங்க சார்? அந்த கதையதா சார் கஷ்டப்படா சார் படமா எடுத்துருக்கோம். ஒரு ஒரு பிரஸ் மீட்டுக்கே வந்து திரட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பஞ்சாயத்து என்னன்னு பார்த்திருக்கீங்களா? நாங்க படத்தையே முடிச்சிருக்கேன் இன்னைக்குதான் விஷயம் அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னா ஜென்ரலாவே வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு ஒரு ஜோக் ஜென்ரலா பத்திரிகையிலயும் பாத்தீங்கன்னா பிட் ஜோக் வந்திருக்கும். நிறைய கல்ச்சர் இல்லாத நம்ம ஊர்ல இருக்கு. எல்லாம் இப்ப ரோட்ல ஜோக் போட்டிருக்கோம், பேசும்போது வந்து ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கு. நம்ம பேச்சுவாக்கிலேயே வந்து வடிவேல் சாரும் கோட்டமணி சாருடைய நிறைய வந்து வட்டார மொழிகள் யூஸ் பண்றதாகட்டும் இருக்கு இல்லைங்க. ஸோ அது நம்ம கல்ச்சர்ல இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி சில நான் பிளஸ் ஒன் பிளஸ் எல்லாம் படிக்கும்போது வந்து எங்க டியூஷன் பிள்ளைங்கலாம் அந்த பெரிய ஏன்னா அவங்கதான் ஏஜிஎஸ் சொல்லுவாங்க. ஏஜிஎஸ் சொல்றவங்க தான் வந்து அதே ஒரு கலாச்சாரத்துல எப்படி ஒரு பிளேட்டிங்கோ சில விஷயங்கள் இருந்ததோ அந்த நேரத்தில் கைப்படிக்கிறோமோ இந்த விஷயங்கள் இருந்திருக்கு, சரிங்களா? அதை நம்ம ரொம்ப மூடி மறைக்காம எவ்வளவு தூரம் நான் சூப்பரா சொல்றோம். அதாவது அந்த வல்காரிட்டிக்கும் அதாவது ரொம்ப வேலை செலுத்துற மாதிரி போறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சின்ன நூல் இருக்கு. அந்த நூல் பிரிச்சு போறதான் அது பிரிச்சு பண்ணிருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். வீடு சார் அது மாதிரி ஒரு பீரியட் வந்து சிவாஜி தெருவு டிஆர் வரைக்கும் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் மதுரை பாரதராஜா, அப்புறம் கோயம்புத்தூர் பயங்கரமா குறைச்சிச்சு. இப்போ மதராஸ் இந்த டைப்ல கோயம்புத்தூர் போடுறோம். இது ஜெயிக்கிறதுக்கு நல்லா எஃபெக்ட் போட்டுட்டு சார். மனதில் நம்பிக்கை, நேர்மை, நாணயம் இதை தவிர வேற எதுவுமே போடுறதுக்கு இல்லைன்னு வச்சுங்க. நான் ஆக்சுவலி நான் இங்கேயும் படிச்சேன். நான் சாண்டா கோட தான் படிச்சுட்டு இருந்தேன். எம்சிசி தாம்பரத்துல தான் படிச்சேன். இன்ஃபேக்ட் எல்வி பிரசாத் ரோடு தாண்டி போனா எல்வி பிரசாத் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த இன்ஸ்டியூட்ல மட்டும் ஒரு 35 ஷார்ட் ஃபிலிம் நான் நடிச்சிருக்கேன். யூடியூப் வந்த புதுசுல வந்து காதலிச்சு எப்படி மிட்டாய் வீடு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வந்தாங்க. இன்க்ளூடிங் இப்போ கடைசி விவசாய மணிகண்டனுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் 40 மினிட் மீண்டும் ஒரு புன்னகைன்றது கூட நான் தான் பண்ணேன். ஸோ இங்க இருந்து சென்னையில இருந்து பல வருஷம் பல படிகள் ஏறி பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் போனேன். வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் தான். இங்க ராதா மேம், நன்றி நன்றி நன்றி. ராதா மேமுக்கும் இனியா மேமுக்கும் தான் சார். 2 பேருமே வந்து வரும்போது பயங்கர ஸ்லிம்மா இருந்தீங்க. ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாயிட்டே போயிட்டு இருக்கீங்க. இதாயிட்டு கொஞ்சம் உடம்பு போட்டுட்டே இருக்கீங்க. இந்த படத்துல அவருக்கு ஈக்குவலா எப்படி பண்ணிருக்கீங்க, ஹீரோக்கு ஈக்குவலா 2 பேரும்? அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. எல்லாருமே ஒரு லேடிஸ்ன்றப்போ அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏரியா இருந்தோம். அப்படி இல்ல இல்ல, இது கேரக்டர். உங்களோட கேரக்டர் நாங்க ஒர்க் பண்ணோம், இன்னோட கேரக்டர் இங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்னா வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு புரியும். இது ஏன் கேக்குறேன்னா ஜென்ஸ் வந்து வயசானாலும் ஹீரோவா தான் நடிப்பாங்க. ஓகே, ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு பட்டாவே அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டர் தான் வருவாங்க. ஓகே, அததான் கேட்கிறேன். இல்லைங்க அப்படி இல்லையா மேடம் சொல்லுவாங்க. இல்ல, ஒன் செகண்ட், நான் இன்னொரு விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்துல ஏன் கேட்கல, டிமாண்டி காலனில ஏன் கேட்கல? மாஸ்டர் படத்துல பிரஸ் மீட் வைக்கலாம் மேடம். ஐயோ, நீங்க எல்லாம் விஜய் சாரை கூட்டுவாங்க, இங்க இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு யாருக்கும் எழுப்பலையே. மாஸ்டர் படத்துல இப்போ ஸ்வீட்டி நாட்டி கிரேசின்றது ஜஸ்ட் வந்து தமிழ்ல சொன்னா அந்த அந்த ரைமிங் வராது இல்லையா, அதனாலதான் அந்த ரைமிங்காக தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். லெட்ஸ் ஓகே, கேளுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்க சொல்றாங்களே, அவங்க பதில் சொல்றாங்களே. சொல்லுங்க. அதுதான் உடம்பு போட்டாவே அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும். நீங்க ஹீரோயினா டிராவல் பண்ண முடியாது. போற வர படம் ஹீரோயினா பண்ண படம் பாத்தீங்க நீங்க?
அப்ப ஹீரோட தானே இருக்கும் நம்ம இல்லையா? போறாரு நேருக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல. அந்த படத்துல நான் தானே ஹீரோயின். 3 கெட்ட போற எனக்கு டிரான்ஸ்பர்மேஷன், பிளாஷ்பேக், பிரசன்ட் எல்லாம் கெட்ட போற. அப்போ என்ன எந்த உலகத்துல இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மள வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்துல பண்ணு. சீரன் படத்துல வந்து எனக்கு 3 கெட்டப் ஆக்சுவலி. சோ அதுல ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் பண்ணணும். அந்த கெட்டப்லயும் வரணும், யங்கான கல்யாவும் வரணும். சோ அதே டைம்ல வந்து நான் ஒரே ஷெட்யூல் அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்பர்மேஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது. சோ என்னை வந்து யங்கான கலா வந்து நான் வாகேசுடையில இருந்து நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க. சோ நானும் என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்ல வரணுன்றதுக்காக வெயிட் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து சமீபத்துல எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு. அதனால வந்து ஒரு லேசர் சர்ஜரி தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் பிராக்டிஸோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாம சொன்னேன். இப்போ நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாங் ஷூட்டிங்ல கூட நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன், மாஸ்டர் நான் ரீஹேப் போயிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்ப இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் மாத்திட்டு அடுத்த லுக்ல வரப்போறேன். சோ அப்ப உங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன். அந்த ஹீரோயினா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்ன அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சிட்டல் ஆக்டர்னா நம்ம வந்து ஹீரோயினா மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்ப ஹீரோயினா மட்டும் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்ப காணாம போயிருக்காங்க. ஆனா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்க சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சினிமால. உங்களை வந்து நீங்க எங்களை விரைவில் பார்த்துட்டு இருக்கீங்க, சினிமால பார்த்துட்டு இருக்கீங்க. சோ அந்த சஸ்டைனபிலிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும். அப்பதான் ஒரு நல்ல நடிகையா இருக்க முடியும். ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையா இருக்கணும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எந்த டைரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்ல பாடி லாங்குவேஜ்ல கெட்டப்ல வர்றதுக்கு நான் கண்டிப்பா என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன். சோ அடுத்த படத்துல நீங்க என்ன வேற லெவல்ல பாப்பீங்க பாருங்க. சார் இன்னொன்னு பெண்கள்னால அழகுதான் சார். என்ன கலர் ஹைட் எதுவா இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப முற்போக்கா யோசிக்கும் ஒரு டீம்ன்றனால நாங்க ஒரு 3 ஹீரோயின் 3 கெட்டப் அண்ட் ரேஞ்ச் அண்ட் ஏஜ் குரூப்ல வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நீங்க தப்பா பாக்குறீங்களே நம்ம ஹீரோ. தேங்க்யூ சோ மச். கடை முடிடுவான் லாஸ்ட் பேக்ராஜ் கைத்துனால வேணும் பேக்ராஜ் கைத்துனால வேணும் கேட்டுருந்தீங்க இல்லையா? ஆமா. பேக்ராஜ் எவ்வளவு திறன் வச்சிருந்தாலும் முருங்கை சமாச்சாரம் இன்னும் பேருக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சமாச்சாரம் பத்தி ஏதாச்சும் இருக்கா? இல்ல சார் கண்டிப்பா முருங்கை ஆலி சார் வச்சிருக்காரு சரிங்களா. ஆலி வந்து ஒரு ரொம்ப பிரபல தெலுங்கு காமெடி நிறைய தமிழ் தெலுங்கு படங்கள் எல்லாத்துலயுமே நடிச்சு தெலுங்குல பயங்கர பாப்புல. அவர் வந்து முருகக்கா மாதிரி ஒரு மாற்றம் விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச டீசர் அந்த மாதிரி ஒரு ரிவீல் பண்றது பெட்டர் நினைக்கிறேன். கண்டிப்பா முருகக்காவின் 2024 வருஷமா இருக்கும். தேங்க்யூ சோ மச். அண்ட் படத்தை என்ன இருக்கு